ரைட் சைடு இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பாப்பா. இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, தேவி விக்னேஷை பார்த்து சார மாதிரியே கேள்வி கேட்குறாங்க. ஏயா நான் தான் தப்பு பண்ணேன் வச்சுக்கோ, ஆனால் பச்சை குழந்தை என்னையும் அவனை பாவம் பண்ணிச்சு, அதை கூட உனக்கு பார்க்கணும்னு தோணலையே, இன்னி உங்கள் அம்மா பின்னாடி முந்தானியை பிடிச்சிக்கிட்டே தெரிய போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்நேரம் வேதாளி ஏன்னு கத்துறாங்க. என்ன சவுண்டு விட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஏற்று பேசுகிறாங்க. பார்க்கும்போது செம்ம வேற லெவலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உன்னை அப்படி என்னையா நாங்கள் அசிங்கப்படுத்திட்டோம், உங்கள் அம்மா என்னை அசிங்கப்படுத்தினதோட நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க, எனக்காக எங்கள் குடும்பமே வந்து எத்தனை நேரம் அசிங்கப்பட்டு போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பழசை மறந்துட்டியா, நமக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னுக்காக உங்கள் அம்மா என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆனால் என் குடும்பம் நம்ம கல்யாணம் நல்லா நடக்கணும், நல்லபடியாக நம்ம சேர்ந்து வாழ்ஞ்சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளை பிரிக்கிறதுக்காக உமா இந்த வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு என்னையவே அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. இவ்வளவு செஞ்ச உனக்கு உங்கள் அம்மா முக்கியம்னா எனக்கு என் குடும்பம் எவ்வளோ முக்கியமாக இருக்கும், இனிமேல் என் குடும்பத்துக்காக தான் நான் இருக்க போகிறேன், என்ன டைவர்ஸ் கேட்டியாம்ல, இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு நான் டைவர்ஸ் தரேன், நீ எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பத்திரத்தை கழுத்து போட்டு அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு கிளம்பி போகிறாங்க. பார்க்கவே செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி தான் தேவி கையாளோட தங்கச்சின்னு நிரூபிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு போல்டாக ஸ்ட்ராங்காக பேசினாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. தேவி போகும்போது விக்னேஷ் வந்து பழசெல்லாம் நினச்சி என் போய் ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வேதவிலேருந்து ஒரு வழியாக சனியை விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி என் போய் சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு போகும்போது தேவியை பார்த்து எல்லாருமே சார மாதிரியே கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு விக்னேஷ்க்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு, அப்போல்லாம் இவ்வளோ பொறுமையாக இருந்த நீ இப்போயே இவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து தேவி வந்து எதுவுமே சொல்லாத மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எம்பே ஃபீல் பண்ணுறாங்க. இனி அவ்வளோதான் தேவியோட வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி எம்பே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கையில் வந்து அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. தேவி பேசல கொஞ்சம் கூட தப்பே இல்லாமல் எந்த ஒரு பொண்ணுக்கும் தான் புருஷன் குழந்தைய பார்க்க வரலன்னா கோவம் இருக்க தான் செய்யும், அது நியாயமான கோவம் தான், அதை அவள் காட்டியிருக்கா, இதில் ஒன்றும் தப்பே இல்லை, ஆனால் நிச்சயமாக தேவி விக்னேஷும் பிரிய மாட்டாங்க, அவங்களை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா கொஞ்சம் சமாதானகரமாக காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. நாளைக்கு எபிசோட் இப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.